வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். காசா போரினால் ஏற்படும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான சிக்கல். பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தொடரும் இழப்புகள். கனடா ஒன்டாரியாவில் மிகப்பெரிய சுரங்கம் திறப்பு. ஈரான் மீது பலவித தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா. 4 அமெரிக்க மாநிலங்களில் சூறாவளி, 19 பேர் உயிரிழப்பு. குடா கங்கையின் நீர்மட்டம் உயர்வு, வெள்ளப்பெருக்கு குறித்து அவசர அறிவிப்பு. ரஃபா நகர அகதி முகாமில் மோசமாக குண்டு வீசிய இஸ்ரேல். கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய வைரஸ், வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். காசா போரினால் ஏற்படும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான சிக்கல். காசா போர் 7 மாதங்களை கடந்த பின்னரும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான சிக்கல் தொடரவே செய்கின்றது. போதிய உதவிகள் காசாவிற்குள் வரவில்லை என்று உதவி நிறுவனங்கள் கூறும் நிலையில் அதிக உதவிகள் கிடைக்க இயன்றதை செய்து வருவதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஆனால் அனைத்து இஸ்ரேலியர்களும் காசாவுக்குள் உதவிகள் செல்வதை ஆதரிக்கவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் உதவி ட்ரக்குகளையும் சில நேரங்களில் ஓட்டுநர்களையும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளிவருகின்றன. இவ்வாகனங்கள் சிக்கலின்றி செல்ல இஸ்ரேலிய அமைதி செயற்பாட்டாளர்கள் கண்காணிப்பு பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தொடரும் இழப்புகள். பப்புவா நியூகினியின் தொலைதூர கிராமத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய நிலச்சரிவில் 2000க்கும் அதிகமான மக்கள் புதையுண்டு இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எங்கா மாகாணத்தில் உள்ள உறுதியற்ற நிலப்பரப்பு காரணமாக மீட்பு குழுவினரின் தேடுதல் பணி ஆபத்து நிறைந்திருப்பதாக அந்நாட்டின் பேரிடர் முகமை கூறியுள்ளது. நிலச்சரிவின் இடிபாடுகள் சில இடங்களில் 8 மீட்டர் ஆழம் வரை உள்ளதாகவும் உயிர் பிழைத்திருப்போரை கண்டறிய அனைத்து விதமான கருவிகளையும் மீட்பு குழுவினர் பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலச்சரிவு ஏற்பட்டு 2 நாட்களான நிலையில் இதுவரை சில சடலங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளன. உள்ளூர் பழங்குடி மக்களின் வன்முறை காரணமாகவும் மீட்பு பணிகள் கடினமாகியுள்ளதாக அந்நாட்டின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கனடா ஒன்டாரியாவில் மிகப்பெரிய சுரங்கம் திறப்பு. கனடாவின் ஒன்டாரியாவில் புதிய தங்க சுரங்கம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. அது கனடாவின் மிகப்பெரிய சுரங்கம் என்றும் பெருமையை பெறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதாவது ஒன்டாரியாவின் ட்ரிமின்ஸ் மற்றும் சுட்பரி நகரங்களுக்கிடையே இந்த புதிய தங்க சுரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த சுரங்கத்தில் தானியங்கி ட்ரக்குகள் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த திட்டம் எதிர்பார்த்த விளைவை கொடுக்கும் நிலையில் இந்த சுரங்கம் கனடாவின் மிகப்பெரிய சுரங்கம் என்ற பெருமையை பெறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இது தங்க சுரங்கமானாலும் சுரங்கத்தில் தங்க தாதுவை வெட்டி எடுக்கும் போது அதனுடன் வெள்ளி தாதுவும் கிடைக்கும் என்பதால் தங்கமும் வெள்ளியும் இந்த சுரங்கத்தில் இருந்து கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீது பலவித தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா. அமெரிக்கா ஈரான் மீது பலவித தடைகளை விதித்துள்ளது. அப்படி இருக்கும் போது சபகர் துறைமுகம் இந்தியா ஈரான் இணைப்பு ஒப்பந்தத்தை ஏன் அமெரிக்கா ரகசியமாக ஆதரிக்கின்றது? காரணம், அந்த பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கு உயர்வதை சமநிலைப்படுத்திவிடக் கூடியது என்றும் ஈரானில் உள்ள சபகர் துறைமுகத்தை நிர்வகிப்பதற்கான 10 ஆண்டு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது இந்தியாவின் பிராந்திய இணைப்பு லட்சியங்களில் ஒன்று என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் தென்கிழக்கு கடற்கரையான மக்ரானில் அமைந்துள்ள சபகர் துறைமுகம் ஈரான் மற்றும் மத்திய ஆசியாவுடனான வர்த்தகத்திற்கான முக்கிய வழித்தடமாக இந்தியாவுக்கு பெரும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
மேலும் சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் INSTC-ஐ செயற்படுத்துவதில் துறைமுகம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது ஈரான் மற்றும் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கிடையே வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்றும், அதே நேரத்தில் சபகர் துறைமுகத்தை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் முயற்சிகள் அமெரிக்காவில் கவனிக்கப்படாமல் போகவில்லை என்றும், அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை நீண்ட காலமாக பராமரித்து வருகின்றது. சபகர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின் ரெக்டானுடன் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுபவருக்கும் பொருளாதார தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை வலியுறுத்தி அமெரிக்கா கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 4 அமெரிக்க மாநிலங்களில் சூறாவளி, 19 பேர் உயிரிழப்பு. 4 அமெரிக்க மாநிலங்களில் சூறாவளி மற்றும் புயல்கள் வீசியதால் குறைந்தது 19 பேர் உயிரிழந்துள்ளனர். வீடுகள் பல சேதமடைந்ததுடன் 100,000கணக்கான மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வடக்கு டெக்சாஸில் 7 பேரும், ஆர்கன்சாஸில் 8 பேரும், ஓக்லகோமாவில் 2 பேரும், கென்டக்கியில் 2 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெக்சாஸ் கவர்னர் கிரேக் அபோட் தனது மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் 1/3 அதிகமான பகுதிகள் பேரிடர் அறிவிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். டெக்சாஸின் குக் கவுண்டியை சேர்ந்த செரிப்ரே சப்பிங்டன் அங்கு இறந்தவர்களின் எண்ணிக்கையில் 2 மற்றும் 5 வயதுடைய 2 குழந்தைகள் மற்றும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் மின்னல், இடி மற்றும் பலத்த மழை காரணமாக இண்டியானா போலீஸ் 500 பந்தயம் 4 மணி நேரம் தாமதமானதால் சுமார் 1,25,000 பார்வையாளர்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடாகங்கையின் நீர்மட்டம் உயர்வு, வெள்ளப்பெருக்கு குறித்து அவசர அறிவிப்பு. களுகங்கையின் கிளை நதியான குடாகங்கை மில்லகந்த பிரதேசத்தில் சிறு வெள்ளப்பெருக்கு நிலையை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதாவது குடாகங்கையின் நீர்மட்டம் 6.53 மீட்டராக உயர்ந்துள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது 8 மீட்டர் மட்டத்தை தாண்டினால் அது பாரிய வெள்ளப்பெருக்கு நிலை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. தற்போது பெய்து வரும் மழையுடன் மகுரு ஆற்றின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மேலும் இது தவிர கிங் மற்றும் நில்வலா ஆறுகளின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ரஃபா நகர அகதி முகாமில் மோசமாக குண்டு வீசிய இஸ்ரேல் படுமோசமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ரஃபா நகரத்திற்கு அருகே இருக்கின்ற அகதி முகாமில் இதுவரை 35 பேர் மரணமடைந்திருப்பதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. காயப்பட்டவர்களின் தொகை பெருந்தொகையாகவும் காணப்படுகின்றது. இஸ்ரேல் ரஃபா மீது தாக்குதலை நடத்துவதற்காக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியொரு பெட்டியான பகுதி இருக்கின்றது என்றும், இங்கு சென்று இருங்கள் என்று இதுதான் பாதுகாப்பு வலயம் என்றும் அறிவித்திருந்தது. அதே பாதுகாப்பு வலயத்தில் சென்றிருந்த வேளை அங்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மிக மோசமான தாக்குதலாக பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மக்கள் திகைத்து ஓடுவதும் பேரவலமும் கூக்கிரலுமாக இருக்கின்றது என்றும், பார்ப்பதற்கு கல்லான இதயங்களே கரைந்தோடக்கூடிய அளவிற்கு படுமோசமான ஒரு செயலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரை இது ஹமாஸ் இருக்கின்ற முகாம் என்றும், ஹமாஸினுடைய முன்னணி தலைவர்களில் பலர் இங்கே இருந்தார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய வைரஸ், வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. கொரோனாவை விட பேரழிவு தரும் புதிய நோய் தாக்குப்பிடிக்க உலகம் தயாராக இல்லை என்று வைத்திய நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். புதிய தொற்று நோய்க்கு DC6 என பெயரிட்டுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் முதலாளி DC6க்கு உலகம் தயாராக இல்லை என்றும் ஏற்கனவே கூறியிருக்கின்றார். உலக தலைவர்கள் இந்த ஆண்டின் ஒரு பகுதியை அடுத்த தொற்று நோய்க்கான தயாரிப்பு பற்றி விவாதித்துள்ளனர்.
கொரோனா வைரஸ் தொற்று நோயை விட இது 20 மடங்கு அதிகமான இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் தொற்றுக்கள் குறித்து இதன் போது கலந்துரையாடியுள்ளனர். இந்த ஆண்டு உலக பொருளாதார மன்றத்தில் டிசிசெக்ஸ் குறித்து கலந்துரையாடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விலங்குகளின் வாழ்விடங்களில் மனித செயற்பாடு அதிகரிப்பதன் காரணமாக இவ்வாறான தொற்று நோய்கள் ஏற்படுவதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக செய்திகளோடு தமிழ் FM-க்கான இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.